கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் 3 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கேரளத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவல்லாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய பிரதமர் கேரளத்தில் கனிம வளங்கள் மிகுந்து காணப்படுவதாகவும் பாஜக ஆட்சி அமைந்தால் கேரளத்தில் நீல பொருளாதார புரட்சி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். सुरदगढ़े यहां सबरीमला रेलवे प्रोजेक्ट इस क्षेत्र में नई संभावनाओं को खोल सकता है। इससे सबरीमला तक सीधी कनेक्टिविटी बढ़ेगी, श्रद्धालुओं की यात्रा आसान होगी, स्थानीय व्यापार को नई गति मिलेगी और मेरे नौजवान मित्रों को, मेरे युवा साथियों को उनके लिए रोजगार के नए नए रास्ते खुलेंगे। लेकिन साथियों, आपको ये बात हमेशा याद रखनी है, यहां प्रदेश सरकार ने इस प्रोजेक्ट को आगे बढ़ाने की जगह उसको लटकाए रखा। तिरुवल्ला को इसका बहुत बड़ा नुकसान हो रहा है। जब बीजेपी की डबल इंजन सरकार आएगी तो ऐसी सभी रुकावटें हटेगी और ये मोदी की गारंटी है। திருவல்லா பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கரமனாவில் இருந்து கிள்ளிப்பாலம் வரை வாகன பேரணியாக செல்கிறார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் கேரளத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். ஆலப்புழா, கொச்சி மற்றும் குன்னத்துநாடு ஆகிய இடங்களில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பேபி கோட்டயம் மாவட்டத்தில் நடைபெறும் பிரச்சார நிகழ்வுகளில் பங்கேற்கிறார்.